முந்தைய நாள் வரை தலா 55 டைட்டிலை ட்விட்டர் ட்ரெண்டர்களை சாதனை படைக்க வைத்த அஜித் ரசிகர்கள் நேற்று இரவோடு இரவாக என்னை அறிந்தால் என்ற அதிகாரப்பூர்வ டைட்டில் வைக்கப்பட்ட அரை மணி நேரத்திற்குள் உலக ட்ரெண்டர்களில் 2வது இடத்தை பிடிக்க வைத்து விட்டார்கள் அஜித் ரசிகர்கள். இன்று சமூக வலைதளங்களில் எங்கு பார்த்தாலும் என்னை அறிந்தால் டைட்டிலை பற்றி தான் பரபரப்பாக விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கமோ சத்தமே இல்லாமல் என்னை அறிந்தால் படத்தின் கதை இதுவாகத்தான் இருக்கும் என்று ஒரு கதையை வெளியிட்டிருக்கிறார் உலக புகழ்பெற்ற எழுத்தாளர்களில் ஒருவராக தமிழ்நாட்டில் இருக்கும் யுவகிருஷ்ணா. இதோ அவர் சொல்லும் என்னை அறிந்தால் படத்தின் கதை. உலகின் நம்பர் 1 கார்ப்பரேட் குழுமத்தின் தலைவர் ஒரு தமிழர். வாரிசுகள் இல்லாதவர் என்பதால் குழுமத்தின் அடுத்த கட்ட நிலையில் இருப்பவர்களின் சூழ்ச்சியால் கொல்லப்படுகிறார். மரணமடைந்தவரின் உடலில் தன்னுடைய வாரிசு யார் என்று தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது. தன்னுடைய சொந்தக்கார பையன் ஒருவனை வாரிசாக அவர் நியமித்து பல வருடங்களுக்கு முன்பாகவே கோர்ட்டில் பதிவு செய்திருப்பதை அவரது வக்கீல் உறுதி செய்திருக்கிறார். அதே நேரத்தில் அந்த வாரிசு இலங்கையில் ஒரு சிறைச்சாலையில் கிரிமினல் குற்றவாளியாக இருக்கிறார். பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை எதிர்காலத்தில் நிர்வகிக்க போகிறவருக்கு உலக நடப்பு தெரிய வேண்டும், சவால்களை உணர வேண்டும் என்பதற்காக மிக சாதாரணமானவனாக, அனாதையாக அவனை தன்னுடைய நேரடி தொடர்பில் இல்லாமல் மறைமுகமாக வளர்த்திருந்தார் அந்த தொழிலதிபர். இவர்தான் படத்தின் நாயகன். சிறைக்குள் இருந்த உலகின் புதிய நம்பர் 1 பணக்காரர் தப்பித்து குழும நிறுவனங்களின் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார். இவரையும் கொல்ல சதிகாரர்கள் சதி செய்கிறார்கள். கார்ப்பரேட் கொலை விளையாட்டு ஆரம்பம். கூடவே இருக்கும் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளோடு நாயகன் ஆடும் சடுகுடு விளையாட்டும் கிளைமேக்ஸ் வெற்றியும் தான் 2வது பாதி. லாஸ்கோ ஸ்வின்ஸ் என்கிற யதார்த்த நாயகனை முன்வைத்து காமிக்ஸ் தொடர்பாக சக்கை போடும் இந்த கதையை கௌதம் மேனன் எடுக்கப் போகிறார் என்று நீண்ட காலமாக பேசப்பட்டு வந்தது. விஜயை வைத்து ஹாயூன் அத்தியாயம் 1 என்கிற பெயரில் இதைதான் கௌதம் மேனன் இயக்குகிறார் என்றும் உறுதியாக சொல்லப்பட்டது. ஏதோ காரணங்களால் கௌதமும் விஜயும் இணையவில்லை. எனவே இதே கதையை சூர்யாவுக்கு கௌதம் சொல்லியிருக்கிறார் என்றார்கள். சூர்யாவிற்கு அந்த கதை பிடிக்கவில்லை என்பதால் அடுத்து அஜித்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறது. தலா 55 என்கிற என்னை அறிந்தால் கதை இதுவாக இருந்தால் தல ரசிகர்களுக்கு டபுள் மங்காத்தா கன்ஃபார்ம்.